அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து ட்ரெடிஷ்னல் தம் அடை ரெசிபி தான் 1 கேஜிக்குள்ளே மெஷர்மெண்ட்டு அப்படியே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு வந்து 2 பெரிய சைஸ் தேங்காய் நல்லா திருகி அரைச்சி நல்லா தண்ணியை ஊற்றாமல் பால் நல்லா புழிஞ்சு எடுத்துக்காங்க, கெட்டியான பாலாக. எனக்கு வந்து தேங்காய் பால் வந்து ஒரு 320 கிராம் வந்திருக்கும். அதோட ரவா 200 கிராம் எடுத்துக்காங்க. எடுத்துகிட்டு இப்போ வந்து தேங்காய் பால் வந்து ரவா கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 4 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. 4 மணி நேரத்துக்கு அப்புறம் 320 கிராம் வந்து பவுடர் சுகர் எடுத்துக்காங்க. எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம தேங்காய் பாலோட ரவா ஊற வச்சோம்ல, அது எப்படி நல்லா ஊறி போயிருக்குன்னு பாருங்கள். அதோட வந்து இப்போ நம்ம பவுட்ரு பண்ண சுகரையுமே அதோட ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஆட் பண்ணால் நல்லா ஆட் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து ரவா வந்து கொஞ்சம் இலக ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் லூஸாக இருக்கும். நம்ம எல்லா பவுடர் சுகருமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே லிட் போட்டு ஒரு 12 மணி நேரம் அப்படியே வந்து விட்டுருங்க. நல்லா வந்து ரவா, சீனி, தேங்காய் பால் நல்லா ஊறணும். நம்ம தேங்காய் தண்ணியே ஊற்றாதனால கண்டிப்பாக அது வந்து தேங்காய் பால் வந்து கெட்டு போகாது. 12 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதோட வந்து நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். அதையுமே நல்லா வந்து நீங்கள் நாட்டுக்கோழி முட்டை கூட கிடைச்சாலும் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட நாட்டுக்கோழி முட்டை இல்லை, ஒயிட் லாக் முட்டை தான். 2 நல்லா பீட் பண்ணிவிட்டு அதோட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா முட்டையும் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நான் மைதா வந்து 80 கிராம் எடுத்திருக்கேன். அதையுமே இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஏலக்காய் பவுட்ரு வந்து ஒரு 7 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கரெக்டாக 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருப்பேன். ஆட் பண்ணிவிட்டு பாதாம், முந்திரி அதையுமே போட்டு கொரகொரப்பாக அரைச்சி அதையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் வந்து உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மில்க் மைட் வந்து ஒரு 20 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து டேஸ்ட்டுக்கு தான். மில்க் மைட் ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட்டுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். கீயை 70 கிராம் ஆட் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் 8 இன்ச்சு ட்ரேயில் கீ அப்ளை பண்ணிவிட்டு ரெடி பண்ண பேட்டரை அதில் ஊற்றிட்டு ப்ரீஹீட் பண்ண அவனில் வந்து 200 டிகிரிக்கு வந்து 30 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் தம் அடை வந்து சூப்பராக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுமே வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.